ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்களிடையே அப்பப்போ ஒரு சில மாற்றங்களானது ஏற்படும். அந்த மாற்றங்களால் ஒரு சில யோகங்களும் ஏற்படும். அந்த யோகங்களானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த யோக பலன் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதன்படி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோக பலன் எந்த ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கும்ப ராசிக்காரங்க, நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான யோக பலன்கள் உருவாயிருக்கு, அந்த யோக பலன்களால் என்ன மாதிரியான பலன் நீங்கள் இப்போ பர்டிகுலராக பெற போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன யோக பலன் உருவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு ஆவணி மாதத்துடைய பௌர்ணமியானது வந்தது. அந்த பௌர்ணமிக்கு பிறகுதாங்க இந்த யோக பலனே உருவாயிருக்கு. பௌர்ணமி அப்படிங்கிறது சாதாரண ஒரு நாள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் சக்தி நிறைந்த ஒரு நாள்னா அது இந்த பௌர்ணமியை சொல்லலாம். ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு யோக பலனை கொடுக்கும். அந்த வகையில் ஆவணி மாத பௌர்ணமி சிறப்பு யோக பலனை கொடுத்துருக்கு. அந்த யோக பலனானது பர்டிகுலராக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் உச்சத்தை கொடுக்குற மாதிரியான பலனை கொடுக்க போகுது. அதில் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன். இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நட்சத்திரத்தில் மாற போகிறாரு. அவர் அதோடைய நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு மாற போகிறாரு. இந்த சுக்கிர பயிற்சியாலையும் யோகமானது உருவாயிருக்கு. இந்த யோகத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதில் கும்பராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நட்சத்திரம் மாறக்கூடிய சுக்கிரனை பற்றி ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு சுக்கிர நட்சத்திர மாற்றம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12 ராசிக்காரங்களுக்குமே பணயோகத்தை கொடுக்க போகுது. அந்த பணயோகம் உங்கள் ராசிக்கு எந்த அளவுக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சிகளும் நட்சத்திர பலன்களும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடைபெறக்கூடிய எல்லாத்துக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடிய நல்லது கெட்டது நிகழ்வுகள் அனைத்துக்குமே கிரகங்களுடைய பயிற்சி அடிப்படையில் என்று சொல்லலாங்க. இப்படியான கிரகங்களில் சுக்கிரன் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த கிரகமாக கருதப்படுதுங்க. திருமணம், மகிழ்ச்சி, செழிப்பு, வசீகரம், பிரகாசம் என பல கலைகளுக்கு அதிபதியாக சுக்கிரன் திகழ்கிறாரு. முன்னதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசித்திருந்தார் சுக்கிரன். இத்தகைய சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் 22ஆம் தேதியில் மாலையில் சிம்ம ராசிக்குள் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் மாறுறாரு. இந்நிலையில் அவர் பயிற்சியாவது 12 ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றம் நிகழும். இதில் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சினால் ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீங்க. இந்த டைம் கரெக்டாக ஆகஸ்ட் 22ஆம் தேதி உத்திர நட்சத்திரத்தில் பிரவேசிக்கக்கூடிய சுக்கிரன் 11 நாட்களுக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த நட்சத்திரத்திலே தான் இருப்பார். அதனால் கும்பராசியில் சேர்ந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய யோகங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கும்பராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான யோக பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான யோக பலனை தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நட்சத்திர வாரியாக என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சுக்கிர பயிற்சி உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிதி ரீதியாக எதிர்பாராத அளவுக்கு நன்மையை கெட்ட செய்யும். மேலும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பார்க்கக்கூடிய தொழிலையும் வேலையிலையும் உயர்வு ஆனது இருக்கும். இதுவரை இருந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அத்தனையுமே சரியாகும். எந்த வேலையை செய்தாலும் அதனுடன் அதிர்ஷ்டமே உங்களுக்கு கூட வரும். மொத்தத்தில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்ட காலம் என்று சொல்லலாம். அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான அதிர்ஷ்ட காலம் என்று சொல்லலாம். ஸோ கடகராசியில் சேர்ந்தவங்க இந்த அதிர்ஷ்ட காலத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரங்க இந்த அதிர்ஷ்ட காலத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு இன்னும் பல வகையில் மாற்றம் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய மாற்றங்களை உங்களுக்கு நட்சத்திர வாரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த டைம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேச ராசியிலிருந்து மகர ராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக கும்பராசிக்காரங்க நீங்கள் வீடியோ பார்த்துக்குங்க. அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டிங்கன்னா எதையும் சாதிக்கக்கூடிய திறன் பெற்ற உங்களுக்கு இந்த சுக்கிர நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு திட்டமிட்டக்கூடிய செயல்கள் நடக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. சூரியனால் உங்களுடைய வேலைகளில் வேகம் இருக்கும். எந்த ஒன்றிலும் நிதானம் என்பது இல்லாமல் போகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களில் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு இடைவேளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகும். சுக்கிரன் கலஸ்தரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாலினத்தினால் உங்கள் செயல் மாறும். தேவையில்லாத பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கை அவசியம். குடும்பத்தினருடன் இணக்கம் உண்டாகும். குரு பகவானுடைய பார்வையால் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த நோய்கள் விலகும். நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் ஏற்பட்ட தடை நீங்கும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு தகுதிக்குரிய வேலை கிடைக்கும். 9ஆம் பார்வை விரயஸ்தானத்திற்கு ஏற்படுவதனால புதிய இடம் வாங்குவது, வாகனம் வாங்குவது, நகை வாங்குவது என்று செலவு அதிகரிக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சர்ப்பக்கிரகம் சஞ்சாரம் செய்கிறதுனால உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது. விவசாயிகளுக்கு உழைப்பு அதிகரிக்கும். புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால புதிய முயற்சிகள் பலிதாகும். இடம் வீடு வாங்குவீங்க. புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். மொத்தத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஏற்றிறக்கமான டைமாக இருக்கும், பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சதய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை சாதித்து வர முடியும். உங்களுக்கு இந்த ஆவணியில் சுக்கிர பயிற்சி நட்சத்திர பயிற்சி முடிந்ததுக்கு பின்னாடி கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்திற்குள் எதிலாகிலும் ஒரு குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்கள் வார்த்தைகளால் பிரச்சனைகள் உருவாகும் என்பதனால பேச்சில் நிதானம் தேவை. கேது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதனால தொடர்ந்து அல்லூல்களுக்கு ஆளாகி வரக்கூடிய உங்களுக்கு குருவுடைய பார்வை அவற்றிலிருந்து மாற்றத்தை உண்டாக்கும். உங்கள் திறமை வெளிப்படும். தொழில்ஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை உண்டாகிறதுனால தொழிலில் இருந்த தடை விலகி முன்னேற்றம் உண்டாகும். இந்த நிலையில் சூரியனால் வேலைகளில் டென்ஷன் அதிகரிக்கும். மனதில் எதிலாகிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிந்தனை ஏற்பட்டு உங்களை குழப்பம் அடைய வைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு தேவையற்ற இடமாற்றம் ஏற்படும். இந்த நேரத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால எதிர்பாலினால் குடும்பத்திற்குள் குழப்பமும் வேலையில் கவனமின்மையும் என்ற நிலை உருவாகும். புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால இழுப்பறியாக இருந்த வேலைகள் பத்திரப்பதிவு முடியும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிக்க முடியும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். இந்த டைம் தம்பதிகளுக்குள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிக அவசியம். ஆக மொத்தம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இப்படி தான் இருக்கும். அடுத்ததாக புரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வாழ்வில் எப்போது வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஒரு சுக்கிர நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு நிதானமாக செயல்படணும். உங்கள் நட்சத்திரநாதனால் நட்புகளோடு மோதல் வரலாம். தாய் வழி உறவுகளோடு சங்கடம் என்ற நிலை உருவாகலாம். குருவுடைய பார்வை அஷ்டம ஜீவன விரயஸ்தானங்களுக்கு உண்டாகிறதுனால உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். உடலில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். எதிரி செய்த சதிகளில் இருந்து வெளியில் வருவீங்க. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி குறையும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். தொழில் வியாபார லாபம் அடையும். பெண்கள் உடல்நிலையும் மனநிலையும் முன்னேற்றம் அடையும். வாழ்க்கை துணைக்கு இருந்த மதிப்பு விலகும். அதாவது மதிப்புனா பாதிப்பு இருக்கிற மதிப்பு விலகும். புதிய சொத்து வாகனம் என்ற விருப்பம் நிறைவேறும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். அப்புறம் செவ்வாயினால் விவசாயிகள் எதிர்பார்ப்பு இழுப்பறியாகும். யூனிஃபார்ம் துறையினருக்கு நெருக்கடி அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் ஏற்படும். ஆசிரியர்களுடைய தீவிர கண்காணிப்பால் மாணவர்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். ராகு சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதோடு எதிர்ப்பாளினர் நட்பில் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளிநாட்டுக்கு செல்பவர்கள் அங்குள்ள நிலையை நன்றாக அறிந்து கொண்டு செல்வது அவசியம். ஆக மொத்தம் உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான இந்த தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப கும்பராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதில்
லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கும்பராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.